மனம் இந்த மனசை அடக்காமல் தான் மனசு சஞ்சலத்தால் நோய் வர்றதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம். உடல் கெட்டு உறுப்புகள் கெட்டு நோய் அதில் அவதிப்படுறவங்க பாதிக்கு மேலே இருந்தாங்கன்னா, அதுக்கு மேலே உள்ளவங்க மனம் கெட்டு மனம் குழம்பி மனசால் அந்த மனசோட அழுத்தத்தை தாங்க முடியாமல் தூக்கம் வராமல் குழப்பம், செய்கிற வேலையில் தொந்தரவு, வேலைகளை தொடர முடியாமல் இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து வேலைகளை தொடர முடியாமல் அது அப்படியே தடைபட்டு நிற்கிறது. இது இப்போ இளம் வயதினருக்கு நிறையா இது இருக்கிறத நான் அனுபவத்தில் பார்க்குறேன். ஏன்னா என்கிட்ட என்னை தொடர்பு கொள்கிறவங்க இது விஷயங்கள் நிறையா வர்றாங்க. பெரும்பாலும் பெங்களூர், ஹைதராபாத், இது மாதிரி டெல்லி, இது மாதிரி உள்ள தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது. அதை எப்படி போக்குறது? ஏன்னா நிறையா தேடி தேடி வர்றவங்களுக்கு இது ஒரு முகவரி மாதிரி, இதோட சுருக்கம் மனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா அவங்க அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை சில வார்த்தைகள் உங்களுக்கு விளங்காமல் இருந்துச்சுன்னா அதை பொறுமையாக, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே அர்த்தம் இருக்கும், அதை திருப்பி அதை 2வது முறை கேளுங்க, உங்களுக்கு புரியும். அதை புரிஞ்சதை நீங்கள் மனசில் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். அதுக்கும் மேலேயும் உங்களுக்கு ஒன்றும் தெளிவு வரலான்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ மனம், இந்த மனம் என்னன்னா ஒரு எண்ணங்களின் மோதல் தான். இப்போ ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடில் ஒரு டிராஃபிக் ஜாம் நடக்குது, 2 கார் மோதிக்குது. உடனே என்ன நடக்கும்? அந்த இடத்துல ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படும். இதே தான் மனசில் ஏற்படுது. இதை நான் பின்னாடி உதாரணத்தோடு நான் விளக்குறேன், ஏன்னா இதுதான் உண்மையான இது. இப்போ ஒரு மனசுங்கிறத முதல் தெரிஞ்சுங்க. மனம் மனசை எப்படி பார்க்குறதுன்னா, மனதை மனத்தால் லயித்து மனதின் உயிர்ப்பு சக்திகளை கண்டுணர்ந்து அதன் அசைவுகளை மெல்ல கவனித்து அதன் நுட்பங்களை ஒவ்வொன்றாக கவனித்தோம்னா, இது கவனித்து அந்த மனசை சாந்தப்படுத்தினோம்னா அது மனோவசியம், மன வலிமை. இந்த மன வலிமை அடைஞ்சவனுக்கு உலகத்தில் செய்ய முடியாத எதுவுமே கிடையாது. மன வலிமை இழந்தவங்களுக்கு அவங்களுக்கு உலகத்தில் எந்த சக்தியாலும் எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் 2 விஷயம். இவங்க மன வலிமையாக இருந்தால் உலகத்தில் எது வேணாலும் செய்ய முடியும், எந்த காரியமும் செய்ய முடியும், நினச்சதை நிறைவேற்றிக்க முடியும். மன வலிமை இழந்துட்டால் அவங்களுக்கு உலகத்தில் எந்த தெய்வத்தாலையுமோ யாராலையுமே அவங்கள காப்பாற்ற முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உண்மை தான். ஆனால் இதை போக்கிக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. அது யோகா. ஆனால் யோகாவுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பாருங்கள். இப்போ மனசால் ஆராயும்போது அது என்ன நடக்கும்னா, அறிவால் உணர்ந்து இந்த மனதை மனதில் ஆராய்ந்தோம்னா அறிவால் உணரணும். ஏன்னா மனசு என்ன நடக்குது அப்படிங்கிறது அறிவால் உணர்ந்து அதுவாதல். இது பேர் நித்தியாசம்னு பேர். அதுவாதல்னா என்னென்னா, இப்போது ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளார, ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளார என்ன பிரச்சனைன்னா மனிதர்களால் தான் ஏற்படும், சக மனிதர்களால். இப்போ உதாரணத்துக்கு வேலை செய்கிறவங்கன்னா அவங்களோட நண்பர்கள், அதில் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பெரும்பாலும் ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும்போது எப்படி ஏற்படும்னா, அவங்களுக்கு ஒரு இனக்கவர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒன்று பார்த்ததுமே தனக்கு விரும்பிய அந்த பெண்ணை ஒருத்தன் விரும்புகிறான், இது பேர் பிரியம். அப்புறம் அந்த பெண்ணை பார்த்ததை அடையணும்னு நினைக்கிறான், அது பிரமோதம். அடைஞ்சதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், அது மோதம். இந்த 3 நிலை தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது பெண்ணுக்கும் இருக்கும்,
பணத்துக்கும் இருக்கும், பொருளுக்கும், சொத்துக்கு இருக்கும், நிலத்துக்கு இருக்கும், எதுவாக இருந்தாலும் இதாக இருக்கும். இதோட அடிப்படையில் தான் ஒவ்வொன்றா நடக்கும். இப்போ இது 3வது விஷயம், இது முடிஞ்சு போயிடும், பெரும்பாலும் இருக்குது. இப்போ 4வது விஷயம் ஒன்று நடக்குது. இதுக்குள்ளார மோதல்கள். இதை பழக்கப்பட்டவங்களுக்குள்ளார ஒரு மோதல் நடக்கும். என்னன்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து அப்படியே முடிஞ்சு போகிறது கிடையாது. சரி பழகணும், சரி ரைட்டு நீ போ அப்படின்ட்டு நிறுத்திக்கிறது கிடையாது. அவங்க வாக்குவாதங்கள் நடக்குது. அந்த வாக்குவாதங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, மனிதனை தூங்க விடாது. ஆணாக இருந்தால் பெண்ணை தூங்க விடாது, பெண்ணாக இருந்தால் ஆணை தூங்க விடாது. அந்த பேசின பேச்சுக்கள் இரவும் பகலும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். இல்லை பிரிய முடியாமல் அது மனம் தவிக்கும். ஆனால் அது சேர முடியறதுக்கு வழி தெரியாமல் இப்போ இந்த வேலைகள்லாம் தடைப்படுது. இது எப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும்னா, ஒரு ரோடில் நல்லா இருக்கிற சுமூகமாக போகிற ரோட்டில் 2 கார் ஆக்சிடெண்ட்டுன்னா அந்த இடம் பரபரப்பாகிடும். அந்த இடத்துல உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. டிராஃபிக் இது ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஃபோன் போகும், பரபரப்பாக இருக்கும். அங்கேருந்து வருவாங்க. அந்த இடம் பூரா ஒரு அமைதி சூழ்நிலை கெட்டு போயிருக்கும். அதே மாதிரி தான் மனசுலையும் இந்த எண்ணங்கள் மோதல்களை சமாளிக்க முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன நடக்கும் உடம்புலன்னா, அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு சுரக்கும். அது வந்து கோபம், கவலை, பயம் இந்த 3 இருக்கும்போது அது சுரக்கும். அதோட அளவு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுபடும். அது சுரந்துச்சுன்னா அவங்களுக்கு நாடி நரம்புகள் விரைப்பாயிடும். ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் ஏற்படும், மூளை சூடாயிடும். இப்போ தான் இது நடக்குது. தூங்க முடியாமல், அந்த எண்ணெய் பதிவுகளை அகற்ற முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. இதுக்கு சால்வேஷன் என்ன அப்படின்னா, அந்த எண்ணங்களை கண்டு அதை ஆராயிறது. இதுதான் யோகம். இந்த யோகத்தில் இதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பாரடைல் லோப் அப்படின்னு ஒரு நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது. அந்த பாரடைல் லோப்புங்கிறது இந்த கவலையையும் இந்த அச்சத்தையும் இந்த இதை பயத்தையும் போக்கக்கூடியது. இது யாருக்கு இருக்குன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை இயக்க தெரிஞ்சவன் தான் இந்த கவலையிலேருந்து விடுபட்டுறான். அதை இயக்க தெரியாதவன் அந்த கவலையிலேயே சுருண்டு போய் முடங்கி போய் அவனோட வாழ்க்கை தரத்தை குறைச்சிக்கிறான். இதிலேருந்து மீளணும்னா இந்த சொன்ன அந்த இதை இயக்க தெரியணும். அந்த இயக்க தெரிஞ்சு இது யாருக்கு இருக்குன்னா, இப்போ ஒரு 2 விலங்குகள் சண்டை போடும். ஒரு விலங்கு ஒன்று ஆக்ரோஷமாக சண்டை போட்டு அது போயிடும். மனிதர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அது பெரிய பேராபத்தில் முடியும். தன்னைத்தானே அடிச்சுக்குவான், இல்லைன்னா பிறத்தை அடிக்க முயற்சி பண்ணுவான். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த அட்ரினல் சுரப்பி சுரக்குது. அப்போ வந்து அந்த சுரப்பி விஷத்துக்கு ஒப்பானது. விஷத்துக்கு உள்ளுக்குள்ளாரே இருந்து கொல்லக்கூடியது இது. அதுதான் வந்து உறுப்புகளை முடக்கிடுது. அந்த வாக்குவாதங்கள் தான் பக்கவாதங்களாக வர்றதுக்கு காரணமாகவே இருக்குது. அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான். அதுலேருந்து வர்றதுக்கு இந்த நான் சொன்ன அதை இயக்கிறதுக்கு யோகாவில் கற்றுக்கிட்டிங்கன்னா மிக சுலபமான வழி. அதுலேருந்து சுலபமாக வெளியே வந்துடலாம். வெளியே வந்து அமைதியான வாழ்க்கையை நடத்தலாம். நல்ல உறக்கம் வரும், வேலைகளில் உற்சாகம் வரும், பழைய நினைவுகள் கலண்டு போகும். எப்படி பாம்பு சட்டையை உரித்து தூக்கி போடுதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் மேலும் அந்த இயக்கம் யோகாவை பற்றி இதில் போதுமாக இருந்து நீங்களே விலகிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுலேயும் மீண்ட முடியலைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள்.